ஹலோ எவ்ரிவான், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 30/4/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:15 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது NTA அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு அர்ஜெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இதை பற்றின வீடியோ நேற்று இரவு நம்ம ஒரு 9 o'clock நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். ட்விட்டரில் வந்த மெசேஜ் எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதனுடைய முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. எந்த ஒரு அப்டேட்டும் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் மாணவர்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் இதை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீட் எக்ஸாம் ஹாலில், அதாவது நீட் எக்ஸாம் மையத்தில் உங்களுக்கு பயோமெட்ரிக் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. நேற்று வந்த இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வைசரி ஃபார் பயோமெட்ரிக் எக்ஸம்ஷன் இன் நீட் UG 2026 ரிகார்டிங் நேஷ்னல், அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி மே மாதம் உங்களுக்கு நீட் தேர்வு நடைபெற உள்ளது. இந்த நீட் தேர்வுக்கு மாணவர்கள் ஃப்ரிஸ்கிங் முடிஞ்ச உடனே எல்லா கேண்டிடேட்டுமே கம்பல்சரியாக பயோமெட்ரிக் அப்படிங்கிறது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு அறைக்கு செல்வதற்கு முன்னதாக பயோமெட்ரிக் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. அந்த பயோமெட்ரிக் சமயத்தில் மாணவர்களுடைய கைவிரல் ரேகை சரியாக பதியாவிட்டால் அல்லது ஹார்ட்வேர் ஃபெயிலியராக இருந்தால், புவர் குவாலிட்டி ஆஃப் பயோமெட்ரிக் டேட்டா, கனெக்டிவிட்டி ஃபெயிலியர், வேறு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த காரணத்துக்காக மாணவர்கள் நிறுத்தி வைக்கப்பட மாட்டார்கள். ஓகேங்களா? அதாவது இதற்காக மாணவர்கள் பதட்டமடைய தேவையில்லை. இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கைவிரல் ரேகை சரியாக விழுகலை அப்படின்றதுக்காக மாணவர்கள் எங்கே நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகாமல் விட்டுருமோ அப்படின்னு பதட்டமடைய தேவையில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் மாணவர்கள் முழுமையாக அந்த 2 மணியிலிருந்து 5 மணி வரை தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். ஓகேங்களா? த கேண்டிடேட் ஷல் நாட் பி டிஸ்டர்ப்டு. இதன் காரணமாக மாணவர்கள் எந்த விதமான தடங்களும் இன்றி தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ், பயோமெட்ரிக் டேட்டாவில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். ஹவெவர் தே மஸ்ட் சப்மிட் அ ரிட்டன் அண்டர்டேக்கிங். இதற்கு அந்த எக்ஸாம் சூப்பரிண்டெண்டன்ட், அந்த எக்ஸாம் சென்டர்னுடைய சூப்பரிண்டெண்டன்ட் ஆர் அப்சர்வர், அவர் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுப்பாரு. அதில் சைன் வாங்கிட்டு த ஃபார்மேட் திஸ் அண்டர்டேக்கிங் வில் பி ப்ரொவைடட் அட் த எக்ஸாம் சென்டர். ஓகேங்களா? தேர்வு மையத்தில் இதை கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் எழுதி கொடுத்துட்டு தேர்வு அறைக்கு நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள். 2 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களை எந்த விதமான தடங்களும் இன்றி தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். இதுவே PWD கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா 6 மணி வரை தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். இதன் காரணமாக மாணவர்கள் பதட்டமடைய தேவை இல்லை. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது பெற்றோர்களுக்கு தெரியும், மாணவர்கள் இந்த ரேஷன் கடைக்கு போயிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. நிறைய நேரங்களில் உங்களுடைய பயோமெட்ரிக் சரியாக விழுகாது. 2 times போடுவாங்க, 3 times போடுவாங்க. அதுக்கப்புறம் அப்பவும் விழுகலைன்னா அதுக்கு அடுத்த க்யூவில் நிற்கிறவங்களுக்கு பயோமெட்ரிக் வச்சுட்டு திரும்ப கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இது மாணவர்களுடைய தவறு கிடையாது. அந்த இடத்துல ஹார்ட்வேர் ஃபெயிலியராக இருக்கலாம், ஆர் புவர் குவாலிட்டியாக இருக்கலாம். ஓகேங்களா? டெக்னிக்கல் இஷ்யூஸாக இருக்கலாம். இதன் காரணமாக மாணவர்கள் கண்டிப்பாக தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். இதற்காக உங்களுடைய தேர்வு அறைக்கு செல்ல நீங்கள் அனுமதி மறுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனால் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ரிலாக்ஸாக போங்க. ஒரு சில மாணவர்களுக்கு கையெல்லாம் ஸ்வெட்டிங் ஆகும். அப்படி ஸ்வெட்டிங் ஆகிற பட்சத்தில் சரியாக பயோமெட்ரிக் விழுகாது. ஓகேங்களா? இதன் காரணமாக பதட்டமடையாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எக்ஸாம் சென்டர்னுடைய சீஃப் சூப்பர்டென்ட்டோ இல்லை அப்சர்வரோ உங்களுக்கு கைட் பண்ணுவார். ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுப்பாரு. அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போய் தேர்வு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு
அதாவது 30ஆம் தேதியில் இருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை வரை மாணவர்கள் தேர்வுக்கு தயாராவதில் மட்டும் முழு மூச்சுடன் கவனமாக இருங்கள். இதிலையெல்லாம் பதட்டப்பட வேண்டாம். இதை பெற்றோர்களும் மாணவர்களுக்கு புரியும்படியாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு நீட் ரெலவெண்ட்டான அப்டேட்டும் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான அப்டேட்டும் உங்களுக்கு நம்ம போஸ்ட் பண்ண உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த மாதிரியான எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறோம். இது கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். மாணவர்கள் ஏற்கனவே நம்மக்கிட்ட பெய்டு சர்வீஸ் எடுத்துக்கிட்ட மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் அரசு கல்லூரி, அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி நேற்று நைட்டே போஸ்ட் பண்ணிட்டோம். இதுதான் நேற்று நைட்டு போஸ்ட் பண்ண அந்த ட்விட்டரில் வந்த மெசேஜ். அந்த மெசேஜினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ரெண்டும் ஒன்று தான். இருந்தாலும் இங்கே வெப்சைட்லேயும் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.